கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசால மக்கள் மட்டுமில்லாமல் மீட்பு குழுவினரும் பசியால மயங்கி விழக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. காசா மக்கள் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ஆதரவு பெற்ற சர்ச்சைக்குரிய காசா ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் விநியோகிக்கக்கூடிய உதவியை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய சூழலில் தள்ளப்பட்டிருக்காங்க. ஊட்டச்சத்து குறைபாடு, பட்டினி, உதவி மையங்கள் அருகே கொலைகள் அப்படின்னு எண்ணிலடங்கா துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் காசா மக்கள். கடந்த 2 ஆண்டுகளாக காசா மீது தாக்குதல் நடத்தி வரக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் மார்ச் மாதத்தில் காசாவுக்குள்ள செல்லக்கூடிய அனைத்து பாதைகளையும் மறித்து உணவு, எரிபொருள் மற்றும் மருந்துகள் நுழைவதை கூட தடுத்து நிறுத்திடுச்சு. 2 வாரங்கள் கழித்து ஹமாஸுடனான 2 மாத போர் நிறுத்தத்தை முறித்து கொண்டு இராணுவ தாக்குதலை தொடர்ந்தது இஸ்ரேல். இதற்கு உலக அளவில் கண்டனங்கள் எழுந்த நிலையில் அமெரிக்காவுடன் சேர்ந்து காசா ஹியூமானிடேரியன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளையை கடந்த மே மாதம் தொடங்குறாங்க. இந்த அறக்கட்டளை தான் போரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கி வருகிறது. இங்கு உணவுக்காக வரிசையில் நிற்பவர்களை சர்வசாதாரணமாக சுட்டு கொலை செய்கிறது இஸ்ரேல் இராணுவம். இவ்வளவு கொடூரமாக ஒரு இராணுவம் இருக்க முடியுமா? இவ்வளவு கொடூரமாக மனிதத்தன்மையற்ற முறையில் நடக்க முடியுமா? அப்படின்ற கேள்விகளை, குற்றச்சாட்டுகளை எழுப்பக்கூடிய அளவுக்கு அங்கே கொடூரம் நிகழ்ந்து வருகிறது. கடந்த 2 மாதங்களில் மட்டும் உணவு பெற முயன்ற 1000 பேர் கொல்லப்பட்டதாக யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையே அறிவிக்கிறது. காசாவில் சுமார் 9 லட்சம் குழந்தைகள் பட்டினியால் வாடுவதாகவும் அவர்களில் 70,000 பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஷிபா மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சிருக்கு. காசாவில் தற்போது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரே மருத்துவமனையும் இந்த மருத்துவமனை மட்டுமே. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே 2023ஆம் ஆண்டு போர் தொடங்கியது முதல் தற்போது வரை பட்டினியால் 115 பேர் பலியாகி இருக்கிறாங்க. இதில் குழந்தைகள் மட்டுமே 80 பேர்.